Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Plant Kingdom chapterல நம்ம இப்போ Pteridophytes பார்க்க போறோம். So Pteridophytesல காமனா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா hostile and ferns அப்படினு சொல்வாங்க. Hostile அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, Equisetum அப்படிங்கிற Pteridophyte தான் hostile அப்படிம்பாங்க. அதே மாதிரி ferns அப்படிங்கிறது மரம் மாதிரி இருக்கக்கூடிய Pteridophytes எல்லாம் ferns அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா மெடிசினல் யூசஸ் இருக்குது. ஸோ மருந்தெல்லாம் இதுலேருந்து எடுக்கிறாங்க. தென் சாயில் பைண்டர்ஸாக இருக்காங்க. சாயில் பைண்டர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா மண் அரிப்பை தடுப்பாங்க. சாயில் இரோஷனை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ த ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் இரோஷனுக்கு டெரிடோஃபைட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆர்னமெண்டல்ஸாகவும் இருப்பாங்க. ஆர்னமெண்டல்ஸ் அப்படிங்கிறது என்ன, அழகு தாவரம். ஸோ மோஸ்ட்லி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும்போது ஆர்னமெண்டல் அழகு செடியாக இதை அழகுபடுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் கார்டன்ஸ்லாம் கூட அழகு செடியாக இதை வளர்க்குறாங்க. தென் எவல்யூஷனரிலி ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் அதாவது லேண்ட் பிளான்ட்ஸ் வித் வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னா அது டெரிடோஃபைட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் வித் வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ் யாரு? ஜைலம் வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ அண்ட் ஃப்ளோயம் ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூ. ஸோ இந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லேண்ட் பிளான்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்ஸ் யாருன்னா டெரிடோஃபைட்ஸ் தான். நெக்ஸ்ட் இது எங்கே வளரும் அப்படின்னா கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸில் தான் வளருவாங்க. ஸோ குளிர்ச்சியான இடமா இருக்கணும், டேம்ப்னா ஈரப்பதமாக இருக்கணும், ஷேடி நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது அதிகமாக வளருது. இட் மே ஃப்ளரிஷ் வெல் ஈவன் இன் சாண்டி சாயில் கண்டிஷன். ஸோ சாண்டி சாயில்னு தெரியும், மணல். ஸோ அந்த மணலில் கூட இதால் வளர முடியும். நெக்ஸ்ட் டெரிடோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளான்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட். பட் ஆல்கேலையும் பிரையோஃபைட்லையும் மெயின் பிளான்ட் பாடி கேமிட்டோஃபைட். வாட் இஸ் மெயின் பிளான்ட் பாடி? மெயின் பிளான்ட் பாடினா எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இண்டிபெண்ட்னா தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அண்ட் லாங்கர் டியூரேஷன் வந்து அதோட லைஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம மெயின் பிளான்ட் பாடி அப்படிம்போம். ஸோ டெரிடோஃபைட்டோட லைஃப் சைக்கிளில் லாங்கர் பீரியட் இருக்க போகிறது ஸ்போரோஃபைட், நாட் கேமிட்டோஃபைட். ஸோ கேமிட்டோஃபைட் பிளான்ட் பாடியாக இருக்கிறது எங்கே? ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்டில். டெரிடோஃபைட்டில் இருந்து பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட் தான். அண்ட் ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம் அண்ட் ட்ரூ லீவ்ஸ். அது என்ன ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ்? ஒன்றும் கிடையாது. ஜைலமும் ஃப்ளோயமும் இருந்தால் அதுக்கு பேர் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப், அவ்வளோதான். ஸோ வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் வித் வாஸ்குலர் டிஷ்யூ. ஜைலம் அண்ட் ஃப்ளோயத்தோட ரூட், ஸ்டெம், லீஃப் இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ். அப்போது பிளான்ட் கிங்டமில் ஃபஸ்ட்டு ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ் வரக்கூடிய பிளான்ட்ஸ் யாருன்னா டெரிடோஃபைட்ஸ் தான். அதனால தான் இவங்களை வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் தெர் இஸ் நோ ஃப்ளவர்ஸ், இதில் ஃப்ளவர்ஸ் கிடையாது. அதனால டெரிடோஃபைட்ஸை வாஸ்குலர் பிளான்ட்ஸ் பட் தே ஆர் கிரிப்டோகேம்ஸ் அப்படிம்போம். ஸோ கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா நோ ஃப்ளவர் இல்லாதது, ஆனால் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் பிகாஸ் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. பட் தேர் இஸ் நோ ஃப்ளவர், நான் ஃப்ளவரிங் பிளான்ட் தான். ஸோ லீவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே மைக்ரோஃபில், மேக்ரோஃபில்னு 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. மைக்ரோஃபில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா, மேக்ரோஃபில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ். மைக்ரோஃபில்னா குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கும், மேக்ரோஃபில்ஸ்னால் நீளமாக பெரிய பெரிய லீவ்ஸ் இருக்கும். அது ஃபர்ன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் டெரிடோஃபைட். இப்போ ஸ்போரோஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டில் தான் ஸ்பொராஞ்சியா இருக்குது. இந்த ஸ்பொராஞ்சியா எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போரோஃபில், இதில் ஸ்பொராஞ்சியா இப்படி இருக்கும். ஸ்பொராஞ்சியா, ஏஞ்சியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேக் லைக் ஆர் பெட்டி, பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்டி மாதிரி ஸ்ட்ரக்சருக்குள்ள ஸ்போர்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்பொராஞ்சியா. ஸோ திஸ் இஸ் ஸ்பொராஞ்சியா. ஏஞ்சியம்னா பேக் ஆர் பாக்ஸ், அதுக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்குது. அதனால தான் ஸ்பொராஞ்சியா, ஸ்போர் பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்பொராஞ்சியான்னு சொல்கிறோம். அது ஸ்போரோஃபைட்டில் இருக்குது. இந்த ஸ்பொராஞ்சியா எதில் இருக்குது? ஸ்போரோஃபில்லில் இருக்குது. ஃபில்னா லீஃப், ஸ்பொராஞ்சியா இருக்கக்கூடிய லீஃபுக்கு பேர் ஸ்போரோஃபில். ஓகேங்களா? இந்த ஸ்போரோஃபில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோஸில் இப்படியே ஒன்று மேலே இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதனால் ஸ்போரோஃபில்ஸ் நிறைய சேர்ந்து ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரோபிலை கோன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எதுனா செலாஜினெல்லாவும் ஈக்விசிட்டமும். ஈக்விசிட்டத்தை தான் நம்ம ஹார்ஸ் டெயில்ஸ் அப்படிம்போம். ஏன் அப்படின்னா குதிரைவால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஈக்விசிட்டத்தை தான் நம்ம ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்பொராஞ்சியா இருக்கு இல்லையா? ஸ்பொராஞ்சியாவில் ஸ்போர் மதர் செல் இருக்குது. ஸ்போர் மதர் செல் இஸ் டிப்ளாய்டு. அதில் மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து
ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. எங்கே எப்போ ஸ்போர் ஃபார்ம் ஆனாலும் ஸ்போரோட ஃபேட் அதோட எதிர்காலம் என்ன அப்படின்னா ஜெர்மினேட் ஆகிறது தான். ஸோ ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஜெர்மினேட் ஆகி இன்கான்சிபிக்வஸ்னா தெளிவில்லாத, டிஃப்ரென்ஷியேட் ஆகாத, இன்கான்சிபிக்வஸ் ஸ்மால் குட்டியான மல்டி செல்லுலார் ஃப்ரீ லிவிங் ஃபோட்டோசிந்தட்டிக். ஃப்ரீ லிவிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மெயின் பிளான்ட், தட் இஸ் மெயின் பிளான்ட் பாடி ஸ்போரோஃபைட்லேருந்து டிட்டாச் ஆகி வந்துடும் கேமிட்டோஃபைட். ஸோ அந்த ஃப்ரீ லிவிங் ஃபோட்டோசிந்தட்டிக்னா தே கேன் ப்ரிப்பேர் தென் ஓன் ஃபுட். இவங்களும் இண்டிபெண்ட் தான். தேலாய்டுனா தேர் இஸ் நோ ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ். ரூட்டு, ஸ்டெம், லீஃப் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி இருக்காது. தரையோட தரையாக அப்படியே அல்கை மாதிரி இல்லை பிரயோஃபைட் மாதிரி வளரும். அதான் தேலாய்டு அப்படிங்கிறோம். கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு பேர் ப்ரோதாலஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேமிட்டோஃபைட் இஸ் கால்டு ப்ரோதாலஸ். டெரிடோஃபைட்டில் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ்க்கு பேர் ப்ரோதாலஸ். தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். ஸ்போரோஃபைட்லேருந்து டிட்டாச் ஆகி போய் தனியாக அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். இந்த ப்ரோதாலஸ் வளர்கிறதுக்கு கூல், டேம்ப், ஷேடி பிளேசஸ் தேவைப்படுது. டெரிடோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோதாலஸ், அதாவது கேமிட்டோஃபைட்டை ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேமிட்டோஃபைட் நமக்கு தெரியும், அது எப்பவும் ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு கூலான, குளிர்ச்சியான, டேம்ப், ஈரப்பதமான, ஷேடி, நிழல் பகுதியான இடம் இருந்தால் மட்டும்தான் இந்த கேமிட்டோஃபைட் சர்வைவ் ஆகும். இந்த கேமிட்டோஃபைட்லேருந்து தான் கேமிட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி ஃபியூஸ் ஆகி ஸ்போரோஃபைட் வரப்போகுது. ஸோ இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி பிளேஸில் மட்டும்தான் வளர முடியுங்கிறதுனால டெரிடோஃபைட்ஸ் வந்து நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸில் மட்டும்தான் வளருது. நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்னா மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வளரும். ஊட்டி, கொடைக்கானல், வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி மலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவில் தான் டெரிடோஃபைட்ஸ் நம்ம பார்க்க முடியும். பிளெயின்ஸில் பார்க்க முடியாது. அதான் நேரோ அப்படின்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ கேமிட்டோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் கேமிட்டோஃபைட்டில் மேல் செக்ஸ் ஆர்கனை நம்ம ஆந்த்ரிடியான்னு சொல்லுவோம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை ஆர்கிகுனியான்னு சொல்லுவோம். இது ரெண்டும் கேமிட்டோஃபைட்டில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஹேப்ளாய்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமிட், தட் இஸ் எக். மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியா ப்ரொடியூஸ் ஆந்த்ரோசோவைட்ஸ், தட் இஸ் ஹேப்ளாய்ட். ஆந்த்ரோசோவைட்ஸ் வாட்டரோட ஹெல்ப் மூலியமாக தான் எக்கை போய் அடைஞ்சு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், மேல் கேமிட்ஸ் நடக்கணும். மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகணும்னா வாட்டர் இஸ் ரெக்வயர்டு. ஸோ இந்த ரீசனும் சரி, இதுவும் ஒரு காரணம். எதுக்காகனா பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸில் மட்டும்தான், மலை பகுதிகளில் மட்டும்தான் டெரிடோஃபைட்ஸ் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ ஜைகோட் வந்தாச்சு. ஜைகோட் வந்து டிப்ளாய்ட் ஜைகோட் ஜெர்மினேட் ஆகி, அதாவது அது வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போரோஃபைட் தான் டெரிடோஃபைட்டோட லைஃப் சைக்கிளில் டாமினன்ட் ஃபேஸ். ஸோ லைஃப் சைக்கிளில் அதிகமாக கவர் பண்ணியிருக்கிறது ஸ்போரோஃபைட் தான். ஸோ கேமிட்டோஃபைட் வளருது. கேமிட்டோஃபைட் ப்ரோதாலஸ், அது தேலஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. பிகாஸ் தெர் இஸ் நோ ரூட், நோ ஸ்டெம், நோ லீவ்ஸ். அப்போது அதில் மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்காங்க. மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரோசோவைடை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அவங்க ஃபியூஸ் ஆகி ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் வந்தாச்சு. தென் இந்த ஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட்டில் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் அதை ஹோமோஸ்போரஸ் அப்படிம்பாங்க. சேம் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ், எல்லாமே ஸ்மாலர் டைப்பாக இருக்கும், குட்டி ஸ்போர்ஸாக இருக்கும். சிமிலர் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸை நம்ம ஹோமோஸ்போரஸ் பிளான்ஸ் அப்படிம்போம். ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னா 2 types ஆஃப் ஸ்போர்ஸ் ஆன் சேம் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மைக்ரோஸ்போர் வந்து மேல் கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். செலாஜினெல்லா, ஈக்விசிட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிரோஸ்போரஸ். ஓகேங்களா? ஸோ காமன் எக்ஸாம்பிள் வந்து செலாஜினெல்லாவும் அண்ட் சால்வீனியா. So Selaginella and Salvinia are examples for heterosporous. Equisetum அப்படின்னு ஒன்று இருக்குது. Equisetum, இந்த equisetum வந்து பார்த்தீங்கன்னா homosporous. Equisetum is an example for homosporous. Salvinia and Selaginella are examples for heterosporous. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இப்போ இருக்குது. இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து நமக்கு 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. ஒன்று, இட் இஸ் ரீடைன்ட் ஆன் த பேரண்ட் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்லேயே ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து ரீடைண்டாக அதிலே வச்சுக்குவாங்க. இங்கே ஃபீமேல் கேமிட்டோஃபைட் யாருக்கு ஈக்குவல்னா ஆஞ்சியோஸ்பம்ல, ஜிம்னோஸ்பம்லாம் எம்ப்ரியோ சாக் அப்படிம்போம். தட் எம்ப்ரியோ சாக் இஸ் சிமிலர் டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். பட் இங்கே எம்ப்ரியோ சாக் இல்லை, ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து பேரண்ட் பிளான்ட்லேயே ஓட்டிகிட்ருக்கு. நமக்கு அப்படி தான். நீங்கள் ஆஞ்சியோஸ்பம் ஹையர் ஆர்கானிசம் ஆஞ்சியோஸ்பமோட ஸ்போரோஃபைட்டில் தான் ஃப்ளவரில் ஓவரிக்குள்ளே ஓவியூலுக்குள்ளே தான் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்
பேரண்ட் பிளான்ட்லேயே ஒட்டிகிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே பேரண்ட் பிளான்ட்லேயே பேரண்ட் ஸ்போரோஃபைட்லேயே ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஒட்டிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது இல்லையா, அது வித்தின் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்குள்ளேயே ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. இதெல்லாம் ப்ரீகர்சர் டு சீட் ஹேபிட். சீட் ஹேபிட்னா என்னங்க, ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் இது ரெண்டில் தான் சீட் ப்ரொடியூஸ் ஆகும். டெரிடோஃபைட்டில் சீட் ப்ரொடியூஸ் ஆகாட்டியும் பட் அந்த சீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ப்ரீகர்சராக இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன். அப்போ டெரிடோஃபைட்ஸ்லேருந்து தான் ஜிம்னோஸ்பம் வந்திருக்கும், ஜிம்னோஸ்பம்லேருந்து தான் ஆஞ்சியோஸ்பம் வந்திருக்கும். அப்படிங்கிற அந்த எவல்யூஷனில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இருக்குது. தென் டெரிடோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபை பண்ணும்போது சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடான்னு 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ சைலாப்சிடாவுக்கு எக்ஸாம்பிள் சைலோட்டம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைகோப்சிடாவுக்கு எக்ஸாம்பிள் லைகோபோடியம், லைகோப்சிடா லைகோபோடியம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செலாஜினெல்லா எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீனாப்சிடாவுக்கு எக்ஸாம்பிள் ஈக்விசிட்டம், அதையும் படிச்சுக்கணும். டீராப்சிடாவுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி, ட்ரையாப்டெரிஸ், கடைசியாக டீரோடெரிஸ்னு வருது. டெரிஸ்ங்கிற பிளான்ட்டும் இருக்குது. ஸோ ட்ரையாப்டெரிஸ், டெரிஸ் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடியாந்தம் மட்டும்தான் இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ லைகோபோடியத்துக்கு லைகாப்சிடாவுக்கு செலாஜினெல்லா, ஸ்பீனாப்சிடாவுக்கு ஈக்விசிட்டம், டீராப்சிடாவுக்கு அடியாந்தம், இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மீதி எல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நம்ம வந்து டெரிடோஃபைட்ஸில் படிக்க வேண்டியது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் டெரிடோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஜிம்னோஸ்பம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.